இந்த கிளீன்ஸ் லிக்விடை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லிக்விடை ஜக்கில் ஊற்றிக்கோங்க, தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் வச்சு நம்ம லிக்விடில் தொட்டு இந்த மாதிரி எங்கே ஸ்டெயின் இருக்கோ அங்கே மட்டும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரப்பரை வச்சு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஒரு சில இடத்துல மட்டும் போகலை அப்படின்னா அங்கே மட்டும் நீங்கள் பட்டி பிளேடு எமரி பேப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். எங்கே ஸ்டெயின் இருக்கோ அங்கே மட்டும் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். கிளீன்ஸ் லிக்விட் வச்சு இந்த டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லிக்விட் எடுத்து அப்படியே டேரெக்டாகவே அதில் ஊற்றிடுங்க, தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் டாய்லெட் ப்ரஷை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஒரு சில இடத்துல போகலாம் அப்படின்னா அங்கே மட்டும் நீங்கள் பட்டி பிளேடு எமரி பேப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். அதுவும் இந்த லிக்விடை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா தான் நீங்கள் பட்டி பிளேடு எமரி பேப்பர் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் அது எல்லாமே வரும். அதனால் இப்படி பண்ணிங்கன்னா தான் அது ப்ராப்பராக க்ளீன் ஆகும். கிளீன்ஸ் லிக்விட் வச்சு இந்த டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லிக்விட் ஜக்கில் ஊற்றிக்கோங்க, பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் வச்சு நம்ம லிக்விடில் தொட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டெயின் எல்லாமே நல்லாவே கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தின் லேயராக இருக்கும் அந்த சால்ட் ஸ்டெயின்ன்றது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் ப்ரொசீஜர் இதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டி பிளேடு எமரி பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். கிளீன்ஸ் லிக்விட் வச்சு இந்த மாதிரி பிவிசி டோரை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லிக்விடை ஜக்கில் ஊற்றிக்கோங்க, பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷை வச்சு இந்த மாதிரி லிக்விடில் தொட்டு ஸ்டெயின் இருக்கிற இடத்த எல்லாமே நல்லாவே அப்ளை பண்ணி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத்தை வச்சு அந்த டோரை தொடச்சிருங்க. ஒரு சில டைல்ஸில் பிவிசி டோரில் எல்லாமே காஞ்சக்கப்புறமா வெள்ளை கலரில் தெரியும். அந்த ஸ்டெயின் வந்து ஈரமாக இருக்கும்போது சுத்தமாக தெரியாது, காஞ்சக்கப்புறமா தான் வெள்ளை கலரில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் தான் இது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற இடம் ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற கிளாத்தும் ட்ரை காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் அதில் நல்லா போட்டுக்கிட்டு ஒயிட் கலர் தெரியிற இடத்துலாமே இது மாதிரி தொடச்சிங்கன்னா உங்களுக்கு நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஃபோனில் அந்த லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் கிளார் அடிக்குது.